சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருக்கக்கூடிய ஏரிக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதியில் கடந்த 13ஆம் தேதி இரவு 7 மணி வாக்கில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் போலீஸும் 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரும் பேசிக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் பெரிய மோதல் போக்காக மாறுது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதை கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரில. ஒருவேளை அது போலீஸ் அப்படிங்கிறதுனால கடந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் பெரிய மோதலாக உருவெடுக்குது. உடனே அந்த ஆண் தான் மறைச்சி வச்சிருந்த ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அந்த பெண் போலீஸை சராமாரியாக குத்துறாரு. ஒரு 11 குத்துகள் அந்த பெண் போலீஸ் மேலே குத்துறாரு. இரத்த வெள்ளத்தில் அந்த இடத்துலையே அந்த பெண் போலீஸ் சரிஞ்சு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலேயே அந்த பெண் போலீஸ் இறந்தும் போயிடுறாங்க. யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸை குத்தி கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அந்த பகுதியில் பெரிய பரபரப்பான ஒரு விஷயமா மாறுது. எல்லாருமே ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகிறாங்க. அதுவும் குத்திய நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னும் அந்த விஷயம் பூதாகரமாக பார்க்கப்படுது. ஒரு பெண் போலீஸை அவருடைய கணவரை குத்தி கொலை செய்த இந்த சம்பவம் வேலூரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முழுக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருக்கக்கூடிய எர்த்தங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் அரவிந்த். அவருக்கு 45 வயசாகுது. அவருடைய மனைவி தாமரை செல்விக்கு 40 வயதாகுது. குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தாமரை செல்வி ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. இந்த அரவிந்த் அப்படிங்கிறவர் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார். கடந்த 15 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகிருக்கு. இவங்க 2 பேருக்கும் 12 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 10 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும்னு மொத்தம் 3 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா தாமரை செல்வி ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் கூட அரவினை பொறுத்தவரை ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் தான் இருக்கார். ஆனாலும் இவங்களுக்குள்ள எப்படி திருமணம் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் நெருங்கிய உறவினர்களாக இருந்திருக்காங்க. தாமரை செல்வியோட மாமன் மகன் தான் இந்த அரவிந்த். அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருந்திருக்கு. 2 பேரோட குடும்பமும் இயல்பாக இருந்திருக்காங்க. தாமரை செல்வி பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கல. தன்னுடைய மாமன் மகன் தான் அப்படிங்கிறதுனால அவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தால் கூட அவர் கூட ஒரு இயல்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரவிந்த் தொடர்ந்து குடிபோதைக்கு அடிமையாக இருக்காரு. குடிச்சிட்டு வீட்டில் தகராறில் ஈடுபடுறது, பிரச்சனையில் ஈடுபடுறதுன்றதை வாடிக்கையாக வச்சுருந்துருக்காரு. இதனாலே குடும்பத்துக்குள்ளே பெரிய சலசலப்புகள் ஏற்படுறது வாடிக்கையாக இருந்திருக்கு. மது போதையின் காரணமாக அடிக்கடி தகராறில் அரவிந்த் ஈடுபட்டு இருந்திருக்காரு. இவரை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்ச தாமரை செல்வி தன்னுடைய பணத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை போட்டு ஆட்டோ வாங்கி கொடுத்து அவரை ஓட்ட சொல்லியிருக்காங்க. எப்படியாவது அரவினை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சான்ஸையும் அரவிந்த் முறையாக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். தாமரை செல்வி கொடுத்த அந்த சான்ஸையும் பயன்படுத்திக்காமல் ஆட்டோ ஓட்டுறதில் கவனம் செலுத்தாமல் மீண்டும் குடிக்கிறதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. தாமரை செல்வி டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அரவிந்த் எப்போதுமே குடிபோதையிலே இருந்திருக்காரு. அவங்க கூட வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. நம்ம எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வரலாம்னு நினச்சோம். ஆனால் அவர் தொடர்ந்து குடிபோதைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில் இவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்மூத்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதாவது அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் யார் பயிரிடுறது அப்படிங்கிறது தொடர்பாக தாமரை செல்வி குடும்பத்துக்கும் அரவிந்த் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையில் அரவினோட அம்மா, அதாவது தாமரை செல்வியோட மாமியார், தாமரை செல்வியை கடுமையாக திட்டி உங்கள் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டதா சொல்லப்படுது. உடனே இவங்களும் கோச்சிக்கிட்டு கடந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலாக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க தாமரை செல்வி. இதுக்கு இடையில அரவிந்த் தாமரை செல்வியை சமாதானப்படுத்துறதுக்கு பல முறை முயற்சிக்கிறாரு. ஆனால் அது நடக்கலை. இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் தாமரை செல்வியை வழிமறித்து ஏரிக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவங்ககிட்ட பேசணும், நம்ம சமாதானமாக போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போய் ஒன்றா வாழலாம் அப்படின்ற அடிப்படையில் அவங்கள வழிமறித்து பேசினதா சொல்லப்படுது. அவங்களும் நின்றுருக்காங்க, நம்மளுடைய கணவர் தானே, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பேசுகிறதுக்காக நம்பி போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் போயிருக்கு. இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அது வாக்குவாதமாக மாறி பெரிய பிரச்சனையாக அது உருவெடுத்திருக்கு. இந்த சூழலில் தான் மறைச்சி வச்சுருந்த கத்திரிக்கோலை எடுத்து தாமரை செல்வியை தாறுமாறாக குத்தியிருக்காரு அரவிந்த். அதுவும் 11 இடங்கள்ல பலமாக குத்திருக்காரு. ரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிஞ்சிட்டாங்க தாமரை செல்வி.
அங்கிருந்து அவங்கள அவசரமாக மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் போகிற வழியிலே தாமரை செல்வி மரணம் அடைஞ்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல போலீஸார் தான் இருக்காங்க. பொதுமக்களும் அவங்கள தான் நம்பியிருக்காங்க. இப்படியான சூழலில் ஒரு பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த வழக்கை முன் வச்சு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவே தமிழக அரசு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸையே உருவாக்கியிருக்காங்க. இப்படியான சூழலில் ஒரு பெண் போலீஸே கொலை செய்யப்படுறார் அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது சொந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னு இந்த விஷயத்த கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஒரு பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற இடத்துல தான் பொதுமக்கள் இந்த விஷயத்தை அணுகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடு பகுதியில் சாலையில் ரத்த வெள்ளத்தில் ஒரு பெண் சடலம் கிடக்குது. அந்த சடலத்துக்கு கொஞ்சம் தூரத்திலே ஒரு ஆட்டோ நிற்குது. அந்த ஆட்டோலையும் ரத்த கரைகள் அங்கங்கே இருக்கு. இதை பார்த்த பொதுமக்கள் உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை உடனே அந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டு என்கொயரியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்டோ யாரோடது அப்படிங்கிறதுல தான் போலீஸாருடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. அந்த முதற்கட்ட விசாரணையிலேயே இந்த கொலையாளி யார் அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆட்டோ வேற யாரோடதும் கிடையாது, கொலையான அந்த பெண்ணுடைய கணவரோடது அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அவர்கிட்ட நடத்தின முதற்கட்ட விசாரணையிலேயே தான் அந்த கொலையை பண்ணதா ஒத்துக்கிட்டாரு. அம்பத்தூர் இந்திரா நகரை சேர்ந்தவர் சின்ன ஆட்டோ ஓட்டுநராக இருக்காரு. அவங்க மனைவி வைதேகி, 34 வயசாகுது, வீட்டில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கையை தான் ஆரம்பத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடந்த வழக்கில் பார்த்தது போலவே சின்னாவும் குடிக்கு அடிமையாகி குடிகாரராகவே மாறியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த வைதேகி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கான முயற்சிகளில் இருந்திருக்காங்க. தொடர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. வைதேகியை நீ இன்ஸ்டாகிராமுக்கு போகக்கூடாது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சின்னா கண்டிச்சிருக்கிறாரு. அதற்கு பதிலுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கட்டளைகளை இவங்க விதிச்சிருக்காங்க. ஆனால் இது 2 பேருமே கேட்காத ஒரு சூழலில் 2 பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது, வாக்குவாதமாக மாறுது. தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க வைதேகி. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடணும், அவங்க கூட வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான சமாதான பேச்சுவார்த்தை முயற்சிகளில் சின்ன ஈடுபடுறாரு. அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாரு. வைதேகியும் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வர்றாங்க. ஆட்டோவில் பேச்சுவார்த்தை நடக்குது. கடந்த வழக்கில் நம்ம பார்த்த மாதிரியே இந்த பேச்சுவார்த்தைன்றது சுமூகமாக போகலை. 2 பேரும் வாக்குவாதத்தில் தான் ஈடுபடுறாங்க. இவர் ஒரு டிமாண்டை வைக்கிறாரு. அதாவது நீ இன்ஸ்டாகிராமுக்கு போகக்கூடாது, இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தக்கூடாது, நீ அதில் வீடியோ போடக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு டிமாண்டை இவர் வைக்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க. நீங்களும் குடிக்கக்கூடாது, நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னதாக சொல்லப்படுது. இதில் கோபமான ஆத்திரமடைஞ்ச சின்ன பின்னாடி இருந்த வைதேகியை முடிய பிடிச்சி இழுத்துருக்காரு. ஆட்டோ ஒரு மாதிரி ஷேக் ஆகி ஒரு இடத்துல நின்றுருக்கு. உடனே டக்குன்னு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து குத்திடுறாரு. சராமாரியா குத்துனதுல அங்கே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு இறந்தும் போயிருக்காங்க வைதேகி ரத்த வெள்ளத்துல சரிஞ்சோன்னா இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சின்ன அங்கேருந்து ஓடி இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் இவர் தான் கொலையாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே வழக்கையும் போட்டிருக்காங்க. இந்த 2 வழக்குகளுமே கொலையாளிகள் 2 பேருமே மது போதைக்கு அடிமையானவங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒற்றுமையாக பார்க்கப்படுது. ஒரு வழக்கில் சந்தேகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே தன்னுடைய மனைவி தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் அந்த கணவர் அந்த கொலையை செஞ்சிருக்காரு. இந்த வழக்கில் போலீஸ் வழக்கில் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஆனால் இந்த கொலை வரைக்கும் இந்த 2 பேரையும் தூண்டினது எது அப்படின்னு பார்த்தா போதை அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த போதையிலேருந்து என்னைக்கு விடிவு காலம் வருதோ அன்னைக்கு தான் இது போன்ற குற்ற செயல்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதா யதார்த்தமா இருக்கு. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.